அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் மந்த் இதுவும் முடிஞ்சிருச்சு. அதனால மந்த்லியான லெவல்ஸும் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இயர்லி லெவல் தான் பெஸ்ட்டு. இயர்லி லெவலை விட்டு அதுக்கு அடுத்தபடி மந்த்லி லெவல் வெரி ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வீக்லி லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 23,232 வந்து செல்லு, 22,692 வந்தா பை. இது வந்து வியாழக்கிழமைக்குள்ளன்னு வரும் பொழுது, வியாழக்கிழமை என்ன இருக்கு பாருங்க, மார்க்கெட் எண்ட் எங்க இருக்கு? வியாழக்கிழமை, எஸ் கரெக்டா எங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க சற்று கவனிக்கணும். பிரைஸ் இங்க பாருங்க, இங்கேயே வந்து நமக்கு அதுக்கான 100 பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துங்களா? இதெல்லாம் கவனிக்கணும். ஏன் 100 பாயிண்ட் நம்மளுடைய மினிமம் டார்கெட் முன்னாடியே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா தான் திருப்புறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அது இல்லாமல் எஜ்ஜிங்கோட தான் எடுத்திருப்போம். இங்கே விட்டது இதில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இது நிஃப்டி. இது முழுக்க மேக்ஸுங்க. நம்ம எந்த நியூஸ் எதையுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸ் இது ஒன் ஆஃப் த பொசிஷன் இதுதான். இது இன்னொரு பொசிஷன் இது இருக்குங்க, வேல்யூஸ், அது டோட்டலி வேற. இது வந்து நான் வீடியோவில் கொடுக்கறதுனால கொடுத்துட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி 49,498 வந்தா செல்லு, 48,12 வந்தா பை. பாருங்க, அன்னைக்கு போயிட்டு மேலே எங்கேயுமே டே கேண்டில் க்ளோஸ் வைக்கல, கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஃபால், நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா? 150 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அன்னைக்கு டே 150 பாயிண்ட் மேலே இவங்க எந்த இதுவுமே போக கிடையாது, க்ளோஸ் வைக்கலாம் மேலே. ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. அதில் ப்ராஃபிட்ஸ் பேங்க் நிஃப்டியில் நல்ல ப்ராஃபிட் வீக்லி லெவல்ஸில். ஓகேங்களா? சரி, இப்போ மந்த்லி லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி மந்த்லி லெவல் இங்க இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் கொடுத்தோம். எக்ஸாக்டா அங்க பாருங்க, எவ்வளவு துல்லியமா நம்மளுடைய லெவல்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்க போயிட்டு எக்ஸாக்டா நம்மளுடைய செல் லெவல்ல ட்ரிகர் பண்ணி திரும்புது. எக்ஸ்பைரி நேற்று குடிச்சது, இது வரைக்கும் வந்திருக்கும். அப்போ நம்ம ஏன் இந்த புள்ளியை நம்ம வந்து எப்போ கொடுத்தோம்? மந்த் பிகினிங்ல கொடுத்துட்டோம். அப்போ பங்குச்சந்தைங்கிறது என்னதான் நடந்தாலும் மேக்ஸ் அடிப்படையில் நடக்குது அப்படிங்கறத தயவு செய்து புரிந்துக்கும். நீங்க எந்த பேட்டர்ன் இண்டிகேட்டர் என்ன வேணா நீங்க போட்டு வச்சுக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. 1008 பேட்டர்ன் எல்லாமே இருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் அது இது. ஏன் இந்த புள்ளிகள்ல வந்தா மட்டும் நடக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த கால்குலேஷன்ஸ் தான். இது இல்லாம பொசிஷன் கால்குலேஷன்ங்கிறது டோட்டலி வேற. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்க, 46,738 ரேஞ்சில் வந்தா பை, 56,62 வந்தா செல். பாருங்க, நியர் இங்க வந்து தான் நியர், இங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய வேல்யூஸ் என்னவோ அதுல ரெஸ்பெக்ட் பண்ணும். சரி, அதே போல இந்த வீக்கான லெவல்ஸ் நான் கொஞ்சம் வெளியில போறதுனால வீக்லி லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நான் டைம் இருக்கும்போது சண்டே எப்படியும் அப்டேட் பண்ணிடுவேன். என்ன டைம் அப்டேட் பண்றேன்றது வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ், அப்புறம் June 4th எலெக்ஷன் டே அன்னைக்கு எப்படி நடக்கும், இனிமே ஸ்டாப் லாஸ் எல்லாம் இப்ப வேல்யூஸ் எல்லாம் மாறி இருக்கு, அந்த வேல்யூஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.